மீனா, மீனா, எனது அருமை மீனா. மல்லிகையிலே மணமும் மதியிலே ஒளியும் மாம்பழ மாறுதத்திலே குளிர்ச்சியும் இருப்பது போல உன் இதயத்திலே நான் என்று ஆவது எப்போது? உரிய காலம் வரும்போது. ஆஹா ஆஹா, என் குரல் உன் செவிக்கு எட்டிவிட்டதா? அன்பே, நீ காலையிலே எடுத்துச் சென்றாயே கூடை, அதிலே புஷ்பங்கள் மட்டுமா இருந்தது? என் இதயமும் அல்லவா அதிலே இருந்தது? ஆமாம், அதனால் தான் கூடையும் கனமாக இருந்தது. பிரித்து பார்த்ததும் அதில் உங்கள் இதயம் இருப்பதை கண்டேன். ஆமா, அதை கூடையிலேயே போட்டு விட்டாயா அல்லது உன் இதயத்தோடு இதயமாக சேர்த்துக் கொண்டாயா? இல்லை இல்லை, திருப்பி கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன். ஐயோ, கொடுமை கொடுமை! அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா? காதலா? இதயம் இல்லாதவரை நான் எப்படி காதலிப்பது? ஐயோ, எனக்கு இதயம் இருக்கிறது, என் இதயத்துல போடவில்லை. நான் சொல்லதெல்லாம் பொய்யுமா? ஐயோ, எல்லாமே பொய்யா? என்னை காதலிப்பதாக சொன்னதும் பொய்யா? பொய் சொல்லும் மனிதரை நான் காதலிக்கவே மாட்டேன். ஐயோ, காதலிக்க மாட்டாயா? நீ என் திருநை வைத்து விடும் போல் இருக்கிறதே, எனக்கு மயக்கம் வருகிறதே. ஐயோ, உண்மையாவே மயக்கம் வந்துச்சு போல இருக்கே. ஆமா, உண்மையான மயக்கம் தான். இந்த மயக்கத்துக்கு சூடு போடணுமே. சூடா? ராஜா, சூட்டுக்கோல அடுப்புல போட்டு எடுத்துக்கிட்டு ஓடியாயே. ராஜா பையன் இங்க ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கானா? ஐயோ, எல்லாம் பொய் பொய். மாஸ்டர், என்ன மாஸ்டர் இது? பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களுக்கு இந்த வேலையை சரியா இருக்க? இதெல்லாம் மூஞ்சி எல்லாம் சோத்து பானைக்கு தலையை விட்டீங்களா? சிரிப்பு என்ன சிரிப்பு விட்டு சிரிப்பேன். ஆமா, இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? போவுக்கு அப்படின்னா இன்னைக்கு பூரா வேலைக்கே போகலையா? அப்ப இத்தனை நாள் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அப்ப சாப்பாட்டுக்கு கழுத, உன் ததிகணத்தை புத்திய விட மாட்ட போல இருக்க. அம்மாவுக்கு லெட்டர் போட்டா பணம் அனுப்புறாங்க. ஐயோ, அவமானம். உடல் வலு உள்ள ஒருத்தர் உழைக்காம சாப்பிடுறது நியாயமா? நாம வேறொருத்தருக்கு பாரமா இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, நாளைக்கு இந்தியாவில உழைக்கிறவங்க தான் சாப்பாடுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் உழைப்புல வயிறு வளர்க்க விரும்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, ஒரு சோம்பேறி என்னோட சிநேகிதர்னு சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. நான் வரேன். மீனா, 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 என் பெற்றோரும் முற்றோரும் மற்றவரும் பேச துணியாத வார்த்தைகளை என்னிடம் பேசிவிட்டான். ஒரு மானமுள்ள தமிழன் அவன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க மாட்டான். மொள்ள மொள்ள. இன்று முதல் ஏன் இந்த மணி முதல் ஏன் நான் வேலை செய்வதாக தீர்மானித்து விட்டேன். இனி என் உழைப்பினால் வரும் ஊதியத்தை கொண்டுதான் நான் உண்டேன். இந்த மோகினி முன் மோகன் எடுத்துக் கொள்ளும் சபதம் இது. சபாஷ் மீனா, சபாஷ். அவருடைய உற்றோரும் பெற்றோரும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டாயே, சபாஷ். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் என் உறுதி மாறாது. என்னடா அது வானத்துக்கு பதில் பாட விழுது? ஆமா மாஸ்டர், போட்டு என்ன வேலை செய்ய போறீங்க நீங்க? யார் சொன்னா? யார் சொன்னா? எல்லாம் அது போசெல்லாம் கொடுத்து பேசுனீங்க. நான் எங்கடா பேசுனேன்? மீனா பக்கத்துல இருந்தா டைலாக் தானா வருது. மாஸ்டர், வேலை வேலை ஆராய்ச்சி பண்றான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே, ஆடுவோமே. நமஸ்காரம் மாமா. நான் தான் மாமா சங்கர். அடே சங்கரா, வாப்பா வா, உட்கார் உட்கார் சங்கர். இருக்கட்டும் மாமா, நீங்க அப்படியே இருங்க. சங்கர், மாமா
சௌக்கியமாப்பா? இருக்க மாமா. ஏன் மாமா, மீனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறது? அந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில போடுங்க மாமா. சரியப்பா, எதுக்கும் மீனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுடும். நல்ல ஆள் மாமா நீங்க. குழந்தைய போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னா சரி. அதுக்கு என்னப்பா, ஆகட்டும். சரி மாமா, ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். சரி. மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா ஜாக்கிரதை நடந்துக்கணும். என் பேரை கெடுத்துப்படாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல்ல எடுத்து கண்ணாடிய உடடா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேங்கிறத பாரு. சரி வாங்க போகலாம். கொஞ்சம் வேணுமா? சரி. ராஜா ராஜா, கண்ணாடிடா, கண்ணாடி கண்ணாடி எங்க? அதோ. மூணாவது மாடி, மேல் மாடி, கீழ் மாடி, 3 மாடியிலயும் கண்ணாடி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் உட. நல்லா உடடா, நல்லா உட. அட தருதல பயப்பிள்ளைவளா, இந்த பயலுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டானுங்க, பெரிய தொந்தரவா போச்சே. யாரா அவன்? யாரா? கண்ணாடி கண்ணாடி ரிப்பேர், கண்ணாடி ரிப்பேர், கண்ணாடி ரிப்பேர். நல்ல வேலையில வந்து சேர்ந்த. சார், 3வது மாடியில 3 கண்ணாடி, மேல் மாடியில இல்ல, கீழ் மாடியில 4 கண்ணாடி. கணக்கு கரெக்டா சார்? அடடே, அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார் எனக்கு. என்னது? இல்ல சார், அதான் சார் தொழில் நுணுக்கம் சார். கண்ணாடி உடைஞ்சிருக்கிற இடம் மட்டும்தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார். ஆமா சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, அளவு 12.25 ரூபா ஆகும் சார். சரி போடு. ராஜா ராஜா, நம்ம கண்ணாடி உடைச்சோம்ல, அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படியே அசந்துட்டான்டா. மேல் மாடி காலி போட்டு. ராஜா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். துட்டு வாங்க மறந்துட்டீங்களா? இதை வாங்கிட்டேன். நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா, என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க. எல்லாம் போட்டு மாஸ்டரே, நமக்கு அடுத்த என்கேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? ஏகாம்பரம் முதலி தெருவு, 7ஆம் நம்பர் வீடு. 7ஆம் நம்பர் முதலி தெரு, ஏகாம்பரம் நம்பர், மாறா நம்பர், ஏகாம்பரம் முதலி தெரு, 7ஆம் நம்பர் வீடு. கண்ணாடி ரிப்பேர், கண்ணாடி. யாரப்பாது? கண்ணாடி. ஏன் சார், உடைஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார்? என்னது உடஞ்ச ஜன்னல்? இங்க ஒண்ணு உடஞ்ச ஜன்னல் இல்லப்பா. ஏன் சார், இதுதானே 7ஆம் நம்பர் வீடு? ஆமா. ஏன் அப்படின்னா நேரம் உடஞ்சிருக்கணுமே சார். என்னது? உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு. எப்படி சார் தொழில் நுணுக்கம்? உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சு. கொண்டாயா கொண்டாயா சத்தியா கொண்டாயா. அவர் உடப்பாரு, இவர் போடுவாரு. அயோக்கிய பசங்களா, இந்த பிசினஸ் பண்றீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இப்படிதான் செஞ்சாங்களா? கொண்டாயா கொண்டாயா. இந்த மரத்தை வச்சுட்டு உயிரோட இருக்கிறதாடா அடிச்சு விட்டா ஒரு பையன். மாற போறோம், இது எதுக்கு நான் உயிர் வாழணும்? நீ ஏண்டா தற்கொலை ஒட்டிக்கிற? அது தந்தால வந்து மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்?
எல்லாம் உங்களால வந்த வேலை மாஸ்டர். ஆமா, 7ஆம் நம்பர் வீட்ல 8 மணிக்கு உடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க 7:45 மணிக்கு ஏன் போனீங்க? கொஞ்சம் முன்னால அட்வான்ஸா போய் நிக்கலான்னு நின்ன. அது என்ன தப்பா? நின்னீங்கல்ல, வீட்டுக்காரங்கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? இன்னும் கண்ணாடி உடையலையான்னு கேட்டேன். பின்ன அது போதும்ல. தோலை மட்டுமா உரிப்பான், எலும்பை முறிப்பான். ராஜா, நீங்க ஆராய்ச்சி பண்றேன். யாருக்கு அவன் பைத்தியக்காரன்? நீ உன் வாழ்க்கையை வருத்தினா அதுக்காக என் லைஃப் எப்படா இருக்க நீ? எப்படா இருக்க? என்னடா என்னடா அலங்கோலம் இது? என்னம்மா எப்படி இருக்கு? உனக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்போ மளிகை கடையில வேலை செய்யறேன்டா. ஏன்டா நீ மாளிகையில வாழ வேண்டியவன், ஏன்டா மளிகை சாமான தூக்கிட்டாலே? மளிகை சாமான் என்னடா, இனிமே மண்ணாங்கட்டிய கூட தூக்குவேன். உழைச்சுதான் சாப்பிடணும்னு அவ எனக்கு உத்தரவு போட்டாடா. வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை என் காதலி. நடு ரோட்ல என்ன பேச்சு? ஏண்டா பயப்படுற? யாராவது நீ இப்ப என்னமோ சொன்னீங்க. வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை காதலியா? இவர்கள் தான் மதிப்புக்குரிய அப்பாத்துறை அவர்களின் செல்வி மாலதி. மாலதி, நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் கொண்டு ஒன்றாக உண்டோம், உறங்கினோம், பள்ளியில் படித்தோம், பாலிய நண்பர்கள். ஆனால் நான் இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன் இவன். இவன் இப்படி ஆயிட்டான். வாங்க போலாம். அதான் நான் சொன்னாலும் பாத்தீங்களா? மீனா, 8 நாவுக்கு பூ கொடு. உங்க அப்பா வீட்டு பண்ணமா 8 நாவுக்கு பூ கொடுங்கறியா? என்ன சார் நீங்க பக்தி பண்றதுல ஏன் சார் கஞ்சத்தனம்? நிறைய பூ பட்டா தான் சார் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப வாங்க கொடுங்க. எத்தனாவ குடு பூவை. ஒரு படி அரிசி வேணும். ஒரு படி என்ன, ஒரு மூட்டை குடுக்கற வாங்கிக்க. பெரிய வள்ளலை வருது பாரு. ஒரு படி என்ன, ஒரு பிடி அரிசி கொடுக்க முடியாது. பழைய பாக்கி 43 ரூபாய் 50 பைசா அப்பே இருக்குது. இது வேறையா சார்? அந்த பொண்ணு உங்ககிட்ட கடனா சார் கேக்குது. உங்களை கரையேத்துறதுக்கு வழி இல்ல சார் காட்டுது. என்னப்பா சொல்ற நீ? சார், பாரதம் படிச்சிருக்கீங்களா சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா? அதுல பகவான் என்ன சொல்றார்? ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு படி அரிசி தானம் பண்ணான்னா அவன் சொர்க்கத்துல நடந்து போறதுக்கு ஒரு படி கட்டுறாங்களாம். அப்படியா? ஆமா. ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல கம்பன் என்ன எழுதியிருக்கான்? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதியிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. கடன் பட்டவங்களுக்கு மேலும் மேலும் கடனை கொடு, அவங்க மனசை கலங்க வைக்காத. அப்படி கலங்க வச்சீங்கன்னா 5 ஜென்மத்துக்கு நரகத்துல போய் விழுவேன். ஆமா, 5 ஜென்மத்துக்கு விழுவேன். 5 ஜென்மத்துக்கு 5லயும் விழுவேன். அவ கேட்டதெல்லாம் கொடுத்து வாங்கிக்க. என்ன வேணும்? ஒரு கால்படி துவரம். கால்படியா? கேட்டது கேட்டு ஒரு படியா கேட்க கூடாது. கொடுப்பா சார். கொடுத்துறப்பா. கொடுப்பா. ஐயா, இது என்ன இவ்வளவு கயிறை சுட்டுறீங்க? ஓஹோ, அதுவா? இந்த கைத்தை புடிச்சுக்கிட்டு தான் இது வழியா எங்க முதலாளி சொர்க்கத்துக்கு ஏறி போறேன். அதை பாக்கிறோம் பாக்கிறோம் பாக்கிறோம். ஹலோ மிஸ்டர் மோகன். ஹலோ ஹலோ மோகன். எஸ் எஸ் எஸ். எப்ப பார்த்தாலும் என்ன வேலை? உங்க அப்பா உபதேசம் உடம்புல ஊறுதா? ஊருது ஊருது ஊருது. இத பாருங்க, உங்க அப்பா சம்பாதிச்ச பணமே கணக்கில்லாம கிடைக்குது. எங்க அப்பா சம்பாதிச்சது வேற ஏராளமா இருக்குது. நீங்க வேற சம்பாதிச்சு கோட்டை கட்ட போறீங்களாக்கும். அப்படின்னா உன்னுடைய அபிப்பிராயத்துல வேலை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான தவறுங்கிற இல்லையா? வாழ்க்கை இது ஒரு புது தினசான அட்வைஸ் தான். ஆமா, இப்ப உனக்கு என்ன செய்யணும் சொல்லி? நம்ம நாடகத்துல ரிக்ஷாக்காரனோட பாடத்தை ஒப்பிங்க, நான் கேக்குறேன். அதை எத்தனை தளதாம ஒப்பிக்கிறது? அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும், அப்புறம் சுவையே இருக்காது. அப்ப சரி, பிக்சர் போல வாங்க. எந்த பிக்சர் இருக்குமா? காதலோ காதல். ஐயோ ஐயோ, அத நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. ஐயா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹோ, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம், அதுல சொல்லிட்டு. உங்களுக்கு என் மேல காதலே இல்ல மாருதி, மாருதி. ஆனா நான் மட்டும் உங்களை எவ்வளவு ஃபாஸ்டா லவ் பண்றேன். அது உங்களுடைய முதல் தவறு. ஆமா மாருதி, நான் யார் தெரியுமா? ஓ தெரியுமே.
தெரியுமா? சதாசிவ பிள்ளை குமாரன் மிஸ்டர் மோகன். அது உன்னுடைய 2வது தவறு. உங்களுக்கு மூளைகளை தெரியலையா? இது 3வது தவறு. மாலதி, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது? நீ நினைக்கிற மோகன் நான் இல்ல. நான் ஒரு அனாதை, ஏழை. என் பேரு சேகர். இந்த பாரு மாலதி, எனக்கு இம்மீடியட்டா 3 உதவி செஞ்சு தரணும். என்ன முதல்ல காதலிக்கிறத விட்டுடணும். 2வது உடனடியா என்ன மறக்கணும். 3வது நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தர முடியுமோ அதை நீ செய்யணும். ஐயோ, நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா அப்பா, அப்பா ஐயோ, அப்பா, அப்பா அப்பா. மோகன் என்னென்னமோ வளர்றாரப்பா, பைத்தியம் மாதிரி. நீ ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம்ப்பா. ஆமா, நிஜமாகவே வளர்றாரப்பா. அவரு மோகன் இல்லையா, ஏழையா, அனாதையா, என்னென்னமோ சொல்றாருப்பா. திருட்டு பையன் நம்ம கிட்டே கரடி விடுறானா? என்னப்பா சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. அப்படியா? ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழை கீழன்னு டூப் அடிக்கிறான். நீ அதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். பெரிய மனிதர் வீட்டுக்குள்ளே போல் நடித்தவருக்கு 6 மாதம் கடுங்காவல். என்ன இது? காதல் முற்றியதா பைத்தியம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கேலிதான். வாங்க போலாம்.